வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம், ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும், டிஎன்எஸ்டிசியில் காலி பணியிடங்களுடைய நிரப்புதல் எப்போ வரும், ஸோ இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். மேலும் இந்த 800 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி பல தரப்பட்ட கேள்விகள் அங்கங்கே போயிட்டுருக்கு. ஏன்னா பெண்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா வராதா. ஸோ இதை பற்றி ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2ஆம் கட்ட பணி நியமன ஆணைகள் டிஎன்எஸ்டிசியில் இன்னும் ஒரு சில தினங்களில் அனைத்து நபர்களுக்கும் வெளியிட போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 800 நபர்களுக்கு 2ஆம் கட்ட பணி நியமன ஆணைகள் வழங்க இருக்காங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. டிசிசியோடைய 2ஆம் கட்ட பணி நியமன ஆணைகள் வர இருக்குது. சென்னை, கோவை, ஈரோடு இந்த மாதிரி மாவட்டத்தில் ஆல்ரெடி 2ஆம் கட்ட பணி ஆணைகள் பெற்றாச்சு. மீதி இருக்கிற மாவட்டங்களில் வர இருக்குது. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. எஸ்சிடிசி மற்றும் டிஎன்எஸ்டிசி ஆர்டர் பெற்றவங்க எல்லாமே பணியில் சேர்ந்துட்டாங்க. ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. 1 மாதம் ட்ரைனிங்கு. அதன் பிறகு உங்களுக்கு டிப்போ அலோகேஷன் பண்ணுவாங்க. அதன் பிறகு வண்டி அலோகேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு கண்டக்டர் இல்லை அப்படின்னா கண்டக்டராகவும், டிரைவர் இல்லைன்னா டிரைவராகவும் 2 வேலைகளையுமே நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடும். ஸோ இப்படி தொடர்ச்சியாக பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் டிசிசி நியமனம் பெற்றவர்கள். இதற்கு முன்னாடி நியமனம் டிரைவராக நியமனப்பட்ட டிரைவர் மட்டும்தான், கண்டக்டராக நியமனப்பட்டவங்க கண்டக்டராக மட்டும்தான். ஆனால் இப்போ நியமிக்கப்பட்டவங்க கண்டக்டராகவும் ஒர்க் பண்ணணும், டிரைவராகவும் அவங்க ஒர்க் பண்ணியே ஆகணும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியில் சேர்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அனைவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை கூறிக்கிறோம். ஸோ 2500 பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ பணியில் ட்ரைனிங் போயிட்டாங்க. மீதி ஒரு 700 நபர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு எண்டிலிருந்து பணி நியமன ஆணைகள் எல்லாமே வழங்கப்பட்டு வருதுங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் நீங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, எனக்கு நல்ல மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரலைன்னா இப்போ ரெடியாக இருக்கவங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு உங்களுடைய வீடு தேடி வந்துடும். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் லெட்ரு வீடு தேடி வரும். கடிதம் வரல அப்படின்னா தயவுசெய்து உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே கொடுத்து வந்திருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மக்களே. போஸ்ட் ஆஃபீஸில் ஒவ்வொரு டைமுமே கேட்டு வச்சுக்கோங்க, எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கா இல்லையா அப்படின்ற தகவல் அனைத்துமே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அதனால் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டு தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த மீதி இருக்கிற நபர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு பணி நியமன ஆணைகள் வழங்க இருக்காங்க. ரெடி ஆகிக்கோங்க. அடுத்து இந்த போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் டிஎன்எஸ்டிசி 2026 நியமனம். ஸோ டிரைவர் தனியாக எடுப்பாங்களா, கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடி ஆகிக்கணும். டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்கிறாங்க. ஸோ டிரைவர் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேரும், கண்டக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 8,000 பேரும், 18,000 நபர்கள் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் டிரைவர், கண்டக்டர் எல்லாமே. ஏன்னா இனி வரும் காலங்களில் மகளிருக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவசன்ற அளவுக்கு அறிக்கைகள் போயிட்டுருக்கு. தேர்தல் அறிக்கைகள் போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் இப்போந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது எளிது, கண்டக்டர் லைசன்ஸ் பெறுவது கடினம். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் பெற்றவங்க பார்த்திங்கன்னா ஹெவி ஆக்கி வச்சுக்கோங்க. கண்டக்டர் லைசன்ஸ் இன்னும் நீங்கள் வாங்கலை அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி உங்களுடைய ஃபஸ்ட் எய்ட் கண்டக்ட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு உண்டான ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலம் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.